வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கிறான். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வினை பயன் தவறற்ற இறைநீதி. நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா, அமைதியான வாழ்க்கை, துன்பமே இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை துன்பமும் சிக்கலுமா தான் அதிகமா இருக்குது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சுன்னு மகன் சொல்றாங்க. அப்போ நம்முடைய பெற்றோர்கள் செய்த வினைப்பதிவு தான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம். பட்டினத்தார் சொல்வாரு, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாயின்னு. அப்ப நம்முடைய வினைப்பதிவை கழிக்க தான் இந்த உடலை எடுத்திருக்கிறோம். உலகத்துல பிறந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாரும் ஏதாவது ஒரு செயலை செய்துட்டே தான் நம்ம இருக்கிறோம். இப்ப ஏதாவது ஒரு செயலை செய்யாம யாராலையுமே இருக்க முடியாது. அப்ப எந்த செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு தக்க விளைவு உண்டாகுது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை அனுபவமா தெரியும். ஒரு செயல் செய்தா விளைவு, அதன் விளைவால் பிறிதொரு செயல், அதற்கு ஒரு விளைவு என்ற செயலும் விளைவும் அப்படியே அடுத்தடுத்து வருகுது. அப்ப செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. அதனாலதான் கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு. அப்ப இறைநிலைக்கு அப்பாலோ தெரியாமலோ எந்த செயலையும் யாரும் செய்ய முடியாது. செயலுக்குள்ளாகவே இறைநிலை இருந்து கொண்டு செயலுக்கான விளைவை சுருக்கி வைத்திருக்கிறது. அந்தந்த சூழ்நிலை வாய்க்கும் போதுதான் மன அலைச்சூழல் மூலமாக, எண்ணமாகவும், உடல் சிற்றறைகள் மூலமாக செயல்களாகவும், நாவின் மூலம் சொல்லாகவும் எடுத்துக்காட்டுது. ஒரு மாணவன் பள்ளிக்கூடம் போகாம இப்ப திரைப்படத்துக்கு போய் பார்க்க போறான். அப்ப அவன் திரும்பி வந்ததும் வீட்டுல கேட்பாங்க, அம்மா எங்க போயிட்டு வர அப்படின்னதும், பள்ளிக்கூடம் தான் போயிட்டு வந்தேம்மா அப்படின்னு போய் சொல்லுவான். அப்போ வாய் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லும். ஆனா அவனது மனம் திரைப்படம் பார்க்க போனது, அங்கே கண்ட காட்சி அப்படி திரும்பி அவன் மனசுல அப்படி வரும். அதுதான் மனசையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவனால அதை மறைக்க முடியாது, மனசை மறைக்க முடியாது. இப்படி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கண்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டே அந்த விளைவுகளை கொண்டே தான் எந்தெந்த செயல் நல்லது செய்யத்தக்கது, எந்தெந்த செயல் தீயது தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறத எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். மனிதனுடைய ஒவ்வொரு செயலிலும் அதற்கு தக்க விளைவுகளை தவறாமல் பெற ஏற்ற அமைப்பு தான் செயல் விளைவு தத்துவம். தவறின்றி தக்கபடி இறை ஆற்றலால் வழங்கப்படும் இறை நீதி என்பதுதான் இதுக்கு பொருள். செயல் விளைவு நீதி என்பது தத்துவ மொழியில கூறுதலறம் எனப்படுது. இதுதான் இயற்கை சட்டம் சொல்றோம். மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கு அமைப்பிற்கேற்றபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையிற்று இடர்படுவார் இதை உணரார்கள். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அரசர் தன்னுடைய நாட்டை நிர்வகிக்க ஒரு 3 அதிகாரிகளுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். அப்போ அவங்க நாட்டை கவனிச்சுட்டு வராங்க. மக்கள்கிட்ட இருந்து ஒரு நாள் கம்ப்ளைண்ட் வருது, அந்த அதிகாரிகள் ரொம்ப துன்புறுத்துறாங்க. அப்ப அரசர் 3 அதிகாரிகளையும் அழைச்சாரு. அவங்ககிட்ட எதுவுமே இவர் கேட்கல. உடனே அவரு நாட்டு மக்களுக்காக சாப்பிட்றதுக்கு நீங்க போய் கனிகளை பறிச்சுட்டு வாங்க காட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு 3 பெரிய கூடையா ஆளுக்கு ஒரு கூடையை கொடுக்குறாரு. உடனே இவங்க கொண்டு போறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அரசர் பார்க்கவா போறாரு அப்படின்னு கூடைக்கு அடியில நிறைய வைக்கோல வச்சுட்டு அதன் மேல கொஞ்சம் பழங்களை வைக்கிறார். இன்னொருத்தர் பழுத்த பழம், அழுகிய பழம் எல்லாம் கலந்து வைக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா, கூடையில அடியில காய், அதுக்கு மேல பழுத்த பழம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஏற்றார் போல அவர் அடுக்கி வைக்கிறார். அப்ப அரசர்ட்ட 3 பேருமே பழத்தோட வந்தாங்க. அரசர் உடனே சொல்றாரு, ஒண்ணுமே சொல்லல, உங்களுக்கு 1 மாத ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெயில அடைக்காரு. 1 மாதமும் நீங்க கொண்டு வந்த பழத்தை தான் நீங்க உணவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கூடையில மேல கொஞ்சம் பழம் கொண்டு வந்தவர் உணவு போதாதால 1 வாரத்துல இறந்துட்டாரு.
அடுத்தவரு அழுகிய பழம், பழுத்த பழம்லாம் கொண்டு வந்தவரு 2 வாரத்துல உணவு போதாததால இறந்துட்டாரு. காயும் பழகுமாக அப்படி பக்குவமா கொண்டு வந்தவரு அதை சாப்பிட்டு விட்டு 1 மாதம் கழித்து ஜெயிலை விட்டு அவர் வெளிய வரார். அப்ப இவங்களுக்கு யார் தண்டனை கொடுத்தது? அரசரா? அப்படின்னா இல்ல. அவங்களே தான் அவங்களுக்கு தண்டனை குடுத்துக்கிட்டாங்க. அவங்க செய்த செயல் தான் அவங்களுக்கு விளைவா வந்து. இப்படிதான் இறைநிலை தவறற்ற இறைநீதியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குது. இப்ப நம்முடைய முன்னோர்கள் நல்லது, கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானித்து சிலவற்றை செய்யலாம், சிலது செய்யக்கூடாது அப்படிங்கிற முறையில அனுமதி கொடுத்தும், தடை விதித்தும் வந்தாங்க. அவையெல்லாம் அந்த காலத்த ஒட்டிய வாழ்க்கை முறைக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனா, இன்னும் அதிகமா ஆழமா நம்ம சிந்திச்சோம்னா, அந்த காலத்துல இத செய், அத செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க எடுத்துக்கொண்டது சொர்க்கம், நரகம் என்ற 2ம் கற்பனைகள் தான். நல்லவை செய்தால் கடவுள் ஒருவனுக்கு நல்லதை கொடுப்பார். தீயதை செய்தால் தண்டிப்பான் அப்படின்னு ஆசை காட்டியும், அச்சுறுத்தியும், நல்லன செய்யவும், தீயன தடுக்கவும் அவங்க வேண்டிய அளவுக்கு போதித்து வந்தாங்க. விஞ்ஞான வளர்ச்சி பெற்று வரும் இந்த காலத்துல இந்த முறை எவ்வளவு நாட்கள் தான் தொடர்ந்து பயன்படும். இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு அப்படிங்கிற இயற்கை நியதியை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சின்ன வயதில இருந்து நம்ம அத பழக்கணும். அப்ப இறைநிலை எங்குமே இருக்கு. அத உணர்ந்தால நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு விளைவு இறைநீதியாக வழங்கியுள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்றோம். அப்படி இல்லாம இத தெரிஞ்சுக்கிட்டா, ஐயோ! நான் கடவுளுக்கு 5 தேங்காய் உடைச்சனே, இன்னும் நினைத்த செயல் நடக்கலையே, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அது சரியாகலையா அப்படின்லாம் வருத்தப்பட மாட்டோம். அப்போ முன்பு செய்த தவறுகள் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் தான் இப்ப துன்ப விளைவா வருது. அப்ப நம்முடைய பெற்றோர்கள் செய்த செயல் தான் நம்மளுக்கு வினை பயனாவும் வருது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அமைதி பிறக்கும். நம்மட்ட பொருள் இருக்கு, இறைவன் எல்லாம் குடுத்திருக்காரு. உடல் நலம், அறிவு, செல்வம், பதவி எல்லாத்தையும் கொடுத்தாலும், ஒருத்தருக்கு ஒரு பதவி உயர்வு வரணும்னா, ஐயோ! இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அத நினைச்சு, அத ஒரு துன்ப உணர்வாவே அத வச்சுட்டு இந்த இன்பத்த தொலைச்சுட்டு இருப்பாரு. அப்போ இறைவன் கொடுக்கறத நம்ம அனுபவிக்க தெரியாம, வேறு பொருள் இருந்தாலும் நல்லாருக்கும் இன்னும் அப்படின்னு அந்த மறுபக்கமே போய் போய் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவ்வளத்தையும் நம்மளுக்கு குடுத்துருக்காரு நிறைவா அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அப்ப எல்லாம் வல்ல இறைநிலைக்கு திருன்னு பெயர் சொல்றாங்க. அப்ப திரு விளையாட்டு என்றால் அந்த இயற்கையினுடைய விளையாடல். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு விளைவு ஒன்று மறைந்திருந்து காலத்தால வெளிப்படும். அப்படி வெளிப்படும் விளைவுகள் ஒவ்வொன்றும் அற்புதமாவே இருக்குது. அந்த அற்புதங்கள் அனைத்துமே இறைநிலையின் இயல்பாக இருப்பதை தான் உணர்ந்த முன்னோர்கள் தெய்வத்தின் திருவிளையாடல்ன்னு சொன்னாங்க. அப்ப செய்யும் ஒவ்வொரு செயல்லயும் ஒரு விளைவு ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். செயலின் நோக்கம், செய்பவன் திறன், செயல்புரியும் இடம், காலம் இவற்றிற்கு ஏற்ப செயலின் விளைவு துன்பமாகவோ, இன்பமாகவோ அமையுது. இறைவனின் திருவிளையாடலை நம்ம உணரணும். இறைவனின் தவறற்ற நீதி தான் வினைப்பயனா வருது அப்படிங்கிறத உணரணும். முன்னோர்கள் சொல்வாங்க, "வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு" சொல்வாங்க. திருவள்ளுவர் சொல்வாரு, "பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்." இப்போ ஒரு பந்த நம்மளுக்கு எதிர இருக்க சுவர்ல வீசுனோம்னா, அது அடித்தவரைய நோக்கி அப்படி திரும்பி வர்ற மாரி, எந்த செயல நம்ம செய்தாலும் விளைவு நம்மை நோக்கி தான் வருது. அததான் நியூட்டன் 3 லா, "ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு" சொல்லுது. அதாவது விதைத்தவன் உறங்கி விடுவான், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்குவதில்லைன்னு சொல்வாங்க. புத்தர் சொல்றாரு, "விதைத்து சென்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி, நினைவு கொள்" அப்படின்னு சொல்றாரு. செயல் விளைவு தத்துவம் பெறாத மனிதனின் வாழ்வு கயிறு அறுந்த காற்றாடி போல நிலை காணாது தத்தளிக்கும். ஒவ்வொரு செயலையும் மனிதன் செய்றான். இறைவன் வந்து கூலி தர்றார். அப்ப கூலி தரும் கணக்கை நம்ம இறைவன் மனிதன் செயலிலே தான் உள்ளடங்கி இருக்கிறது. அதான் சித்தர்கள் சொல்லுவாங்க, "ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போய்விடாது. சாங்காலம் வரும்போது இவைகளெல்லாம் சத்தியமாய் வினைகளாக முடியுமப்பான்னு." அப்ப செயல் விளைவு தத்துவத்தை மனிதன் உணராமல், கடவுள் முன்னால நின்னுட்டு, "எனக்கு ஏன் இப்படி துன்பம்லாம் வருது? என்னுடைய துன்பத்தை நீக்கி வையி. நான் கோயிலுக்கு உண்டியல்ல இவ்வளோ காணிக்கை போடுறேன், முடி காணிக்கை செலுத்துறோம்" அப்படின்லாம் பிரார்த்திக்காங்க. அப்ப அதெல்லாம் நடக்குமானா, நம்ம செய்த செயல் தான் நம்மளுக்கு விளைவா நிச்சயமா வரும். இதுக்கு ஒரு
கணியன் பூங்கனார் சொல்றாரு, "தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு" சொல்றாரு. அதுக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவர் ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. அப்போ அவரு தினமும் ஒரு பால்காரர்ட்ட போய் 1/2 கிலோ பட்டர் வாங்குவாராம். அதேபோல அந்த பால்காரரு இவர்ட்ட 1/2 கிலோ பிரெட் தினம் வாங்கிட்டு போவாராம். இது வழக்கமா நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த பேக்கரிக்காரருக்கு பால்காரர்ட்ட வாங்கவும் பட்டர் வெயிட் குறைவா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சாம். அதனால பட்டர வெயிட் போட்டு பார்த்தாராம். 400 கிராம் இருந்திருக்கு. உடனே அவரு கிராம பஞ்சாயத்து தலைவர்ட்ட போய் பால்காரர கம்ப்ளைண்ட் பண்றார். பஞ்சாயத்து தலைவர் பால்காரர கூப்பிட்டு விசாரிக்கும்போது, பால்காரர் சொல்றாரு, "ஐயா, என்ட்ட திராசு இருக்கு. ஆனா எடைக்கல் இல்ல. அதனால இவர் கொடுத்த பிரெட்ட தான் நான் எடைக்கல்லுக்கு பதிலா வச்சு பட்டர எடை போட்டு குடுத்தேன்" அப்படின்னு சொன்னாராம். பேக்கரிக்காரர் அவமானத்தால தலைகவிழ்ந்து தன் தவறை ஒத்துட்டு மன்னிப்பு கேட்டார். அப்போ பேக்கரிக்காரர் பால்காரருக்கு தினமும் 100 கிராம் பிரெட் குறைவா குடுத்ததுனால தான் தனக்கு 100 கிராம் பட்டர் குறைவா கிடைச்சுச்சு. அப்ப செயலுக்கு விளைவு உடனே வந்துச்சு. அப்போ தெய்வீக ஒழுங்கமைப்பை உணராமலோ, அலட்சியம் செய்தோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ துன்பம் விளைவிக்கக்கூடிய செயலை செய்துட்டா, பிறகு நம்ம தவறித்து பரமனை பின் வேண்டுவதால்னு மகான் சொல்லுவாங்க. ஒரு செயல் செய்தா விளைவு உடனேயும் வரலாம், ஒரு நாள்லயும் வரலாம், 1 மாசம் கழிச்சும் வரலாம், 1 வருடத்திற்கு பிறகும் வரலாம், அடுத்த தலைமுறைக்கும் வரலாம். இப்படி செய்த செயலுக்கு இன்றே விளைவும் வரலாம். ஒருவர் செய்த செயலுக்கு விளைவு அல்லது வாழ்நாளிலே வெளிப்படாமலும் இருக்கலாம். ஆனா, இது இருப்பாக இருந்து அம்மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ வரலாம். ஒரு செயலுக்கான பதிவு தொடர்ந்து இருக்குமேனா, 7வது தலைமுறையில் கூட அதனுக்கான விளைவு வரும். அதுதான் வினைப்பயனா வருது. ஔவையார் ஒரு பாடல்ல சொல்றாங்க, "எழுதியவாறே காண் இறங்கும் மடநெஞ்சே, கருதியவாறு ஆமோ கருமம், கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தோருக்கு காஞ்சிரங்காய், முற்பவத்தில் செய்த வினை ஈந்ததேல்." அப்ப நம்ம செய்த செயலுக்கான விளைவு தான் வரும். செயலை மட்டும் தவறா செய்துட்டு விளைவு நன்றாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய முட்டாள் மனசுதான். கற்பக மரம் கேட்டதை தரும். நம்ம கேட்கும் போதெல்லாம் நல்லதுதான் கிடைக்கும் அப்படின்னு போனோம்னா, கசக்குற எட்டிக்காயை தான் கொடுக்கும். ஏன்னா, நம்முடைய முற்பிறவில செய்த வினை தான் வரும். சஞ்சித மூட்டையில என்ன இருக்கோ அதற்கான விளைவு தான் வரும்னு ஔவையார் சொல்றாங்க. அப்போ இத உணர்ந்தாலே அதுவே உள்ளதை உணர்தல். அது செயல் விளைவு தத்துவத்துல நம்ம பார்த்தோம்னா, உணர்ந்து நல்ல செயல்களை செய்வது, நல்லவை செய்தல், கெட்ட செயல்களை தவிர்த்தல், அல்லதை விடுதல். இப்போ ஒரு அணையில ஒரு ஆறு கலக்குது அப்போ ஆற்று நீரின் அளவிற்கும் அந்த குணத்திற்கும் தக்கபடி அந்த அணை நீரை ஆற்று நீர் தரமாற்றியது. இதே போலதான் பேரியக்க மண்டலத்துல உள்ள வான்காந்த ஆற்றல் எல்லா பொருட்களிலும் ஊடுருவி குறைகளை போக்கி மாற்ற செய்துட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் என்ற 3 வகையில் இருந்தும் எழும் அலைகள் ஜீவகாந்த அலைகளில் இருந்து வரும் தன்மாற்ற அலைகள் தான். இவை வான்காந்தத்துல அப்படியே பரவி தக்க மனிதர்களோடு இணைந்து அவர்களின் அறிவாட்சி தரத்தை மாற்றுவதோடு இறைநிலையும் இறைத்துகளும் கூடிய வான்காந்தத்தால் தக்கபடி திருத்தம் பெற்று மீண்டும் அந்த அலை பிறந்த இடத்திலேயே சேர்ந்து கர்மயத்துல சுருக்கி பதிவாயிரும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற தரமாற்றங்களை மனிதன் எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். கர்மதீயத்தில் உள்ள தரத்திற்கு ஏற்ப எண்ண வெளிப்பாடுகள், எண்ணுவதற்கேற்ப செயல்கள், செயலுக்கு ஏற்ப விளைவுகள் அப்படிங்கிற இறைநீதியை நம்ம உணர்ந்துக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தான் சொற்களா வருது, சொற்கள் தான் செயல்களா வருது, செயல்கள் தான் பழக்கங்களா வருது, பழக்கங்கள் தான் நமது தரமா வருது, தரம் தான் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்குது. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம். அததான் ஒரு பாடல்ல நம்மளுக்கு தெரியும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். அப்ப நல்ல செயலையே நம்ம செய்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம குணமாயிரும், பழக்கமாயிரும். அதுவே ஆழமா பழக்கமாயிட்டுனா பல பேர் வாழ்க்கையில பிரதிபலிக்கும், மாற்றத்தையும் கொண்டு வரும். அது சமுதாய மாற்றமாகவும் வரும். அதனாலதான் மகான் சொல்லுவாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அப்ப இப்படி நடக்கும்போது நம்ம பிறருக்கு துன்பம் விளைவிக்காத வகையில ஒழுக்கமாகவும் துன்பத்தை துடைக்கக்கூடிய வகையில இயற்கையாகவும் 2 பண்பு மனிதனுக்கு உருவாகும்.
இததான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப செயல் விளைவு நீதி உணர்ந்து செயலாற்றினா மனிதன் தனது வினைப்பதிவுகளையே மாற்றிக்கொள்ளலாம். சில சமயத்துல சின்ன தவறு தான் செய்திருப்போம். அப்போ அதுக்கு பெரிய அளவுல கூட துன்பம் தரத்தக்க விளைவு வரலாம். அப்ப பெரிய தவறுக்கு துன்பம் வராது. காலம் கடந்து கொண்டே இருக்கலாம். ஆனா, முன்னர் செய்த பெரும் அளவு தீமை தரும் செயலுக்கான விளைவெல்லாம் தேங்கி இருந்து இந்த சிறு தவறுக்கான விளைவு வெளிப்படும்போது, அனைத்தும் ஒண்ணாவே சேர்ந்து வரலாம். அப்போ சிறிய தவறுக்கு இவ்வளவு பெரிய துன்பமா? அப்படின்னு நெனைக்கிறோம். அதான் மகான் ஒரு பாடல்ல சொல்வாங்க. "சிறிதவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு, சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். நிலுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து, நேர் எதிரில் வைக்கும் பொருள் வைத்து நிற்கும்போது, இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும், இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தெழுத்தும். பெரும் உண்மை சான்றாகும் முன்னிருப்பாம். பெருந்தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய வினைப்பதிவு எப்ப வெளிப்படும்னே யாருக்கும் தெரியாது. பெரிய தவறு செய்து தண்டனை உடனே கிடைக்காட்டாலும், எப்பதாவது ஒரு சிறு தவறு செய்யும்போது, அதுக்கு பெரிய தண்டனையா, அந்த தவறற்ற இறை நீதியா நம்மளுக்கு வரும். அப்போ மனிதனுக்கு வரக்கூடிய இன்பமோ, துன்பமோ, லாபமோ, நட்டமோ, புகழோ, இகழோ, அவனது செயலில் இருந்து தான் பிறக்க முடியுமே தவிர, வேறு எங்க இருந்தும் வராது. செய்யும் செயலுக்கேற்ப இறைநிலையே இன்பம் என்னும் வெகுமதியாகவும், துன்பம் என்னும் தண்டனையாகவும் அப்படி வந்துட்டே இருக்கு. அப்ப இன்பத்தை, லாபத்தை, புகழை இறைவன் அளிக்கும் வரமாய் ஏற்றுக்கொள்வதும், துன்பத்தை, நஷ்டத்தை, இகழை இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் இறைநிலையின் மறவாத அந்த அறிவின் விழிப்பில் வாழும் நிலை உண்டாகும். இதை உணராதவர்கள் இன்பத்தை அனுபவிக்கும் போது, அதற்கான செயலைத்தான் செய்ததாகவும், துன்பம் விளையும் போது பிறர் செயலால தான் தனக்கு துன்பம் வருது அப்படின்னு நினைக்காங்க. அத மகான் சொல்வாங்க. "விளைவில்லா வினை இல்லை வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு, தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும்னு" சொல்வாங்க. இதுதான் வினையும் விளைவுகளும் பதிவுகளும் ஆகும். நம்ம எந்த செயல் செய்தாலும் சரி, அதுக்கு ஒரு விளைவு உண்டு. விளைவில்லாம வினை இல்லை. நன்மையும் தீமையும் செயல்கள் அல்ல. செய்கின்ற செயல் என்னென்ன விளைவுகளை தருமோ, அந்த விளைவை கொண்டுதான் நன்மையும் தீமையும் நம்ம பிரித்து பார்க்கிறோம். அது நன்மையான விளைவாக இருந்தால் புண்ணியம் என்றும், தீமையான விளைவாக இருந்தால் பாவம் என்று கூறுகிறோம். பசி எடுக்குது, உணவு சாப்பிட்டுட்டு பசியை போக்கிக் கொள்றோம். ஆனா, நல்ல சுவையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியா நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த உண்ட உணவே நம்மளுக்கு தீமையை உண்டாக்குது. அப்போ அதாவது அளவு முறை மாறுகின்ற போதுதான் இன்பமே துன்பமாக மாறுது. அதனால செயல்ல பாவம், புண்ணியம் இல்ல. செயல்களின் விளைவை தான் நம்ம கவனிக்கணும். இப்ப எண்ணம், சொல், செயல் இவைகளினாலும் தனக்கோ, பிறருக்கோ அந்த தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ, அறிவுக்கோ துன்பம் விளைவதாக இருந்தால் அத்தகைய செயல்லாம் பாவம்னு மகான் சொல்றாங்க. அததான் ஒரு கவியிலும் சொல்வாங்க. "எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைத்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என உணர்ந்து கொள்வார்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப துன்பம் தரக்கூடிய செயல்கள் அனைத்துமே பாவம் தான். அதுதான் நம்மளுக்கு பாவ பதிவுகளா வருது. இப்ப இதுக்கு இந்த பதிவுகள நம்ம துன்பம் தர செய்யக்கூடிய செயல்கள நம்ம செய்துட்டே இருந்தோம்னா, திரும்ப திரும்ப அது பிரதிபலிப்பா தான் செயல்களா தான் விளைந்து தனக்கும் பிறருக்கும் வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுது. அப்போ அவைதான் வினை பதிவாகவும் நம்மளுக்கு வருது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இறைநிலை தான் கொடுக்குது. அந்த இறைநிலையின் தவறற்ற இறைநீதி தான் நம்மளுக்கு வினைப்பயனாகவும் இருக்குது. திருமூலர் சொல்வாரு ஒரு பாடல்ல, "கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே. கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரேன்னு" சொல்றார். இப்ப நம்ம யாருமே கண்காணிக்கல அப்படின்னு தைரியத்துல தப்பு செய்றவங்க நெறைய பேர் உண்டு. இப்ப அது மனிதனுடைய இயல்பு. உண்மையில நம்மள யாராவது பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படின்னா அந்த தவற செய்ய மாட்டோம். அதே மாதிரி இறைவன் இல்லாத இடமே இல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வோட நம்ம பார்த்தோம்னா, கணிப்பவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லா பொருளிலும் இருக்காரு, எல்லா உயிர்களிலும் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்போ அப்படி உணர்ந்த பிறகு தங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைய அப்படியே விட்டுருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது. இறைநிலை இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துரும். இயேசுநாதர் சொல்றாரு, "நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம்னு" சொல்றார். அப்ப நீதிங்கிறது இறையாற்றலின் ஒழுங்கமைப்பு தான். இயற்கைக்கு முரண்படாமல் வாழ்வது, உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் வாழ்வது தான். மனித வாழ்வு நீதியின் பாதையில் செல்ல வேண்டும். அது சூழ்நிலைகளால் தடுமாறக்கூடாது. வாழ்வின் இறுதி வரை அது செல்லணும். அது சூழ்நிலைகளால் தடுமாறக்கூடாது. வாழ்வின் இறுதி வரை அது செல்லணும். வாழ்வுல சோதனைகள் பல வரும்போது, நெறி தவறாது வாழ்பவன் தான் இறை உலகத்துல மன்னனைப் போல் வாழ்வான். இப்ப நம்மள அறியாமலே நம்ம தவறே செய்திருக்க மாட்டோம். சிலர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், திருப்பி அவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லிருவோம். அல்லது ரொம்ப வருத்தப்படுவோம். இப்போ மகான் நம்மளுக்கு அருமையா நம்முடைய வினைப்பதிவை ஒருத்தர் துன்பம் குடுத்தாங்கன்னா, நம்முடைய வினைப்பதிவ வெளிக்கொணர தான் இன்னொருத்தர கருவியா உபயோகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்முடைய வினைப்பதிவை இன்னொருவர் இயற்கையின் ஒருங்கிணைந்த, அதாவது இறைநிலையின் பேராற்றல் உந்துதலால தான் வெளிக்கொணர்ந்து அத நேர் செய்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, பிறர் நமக்கு துன்பம் கொடுப்பதால நம்முடைய வினைப்பதிவு கழிந்தது அப்படின்னு அவர்களை வாழ்க வளமுடன்னு வாழ்த்தணும்னு மகான் சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கும் அப்பாடா நம்மட்ட இருக்க மூட்டையில ஒரு பதிவு கழிஞ்சுது அப்படின்னு நம்ம சந்தோஷமா அவங்கள வாழ்க வளமுடன்னு வாழ்த்தணும். கிருஷ்ண பரமாத்மா சொல்வார் கீதையில, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்த நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு ஏற்பதான் இறைவன் தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு மகான்களாக தோன்றுகிறார்கள். அதான் சுவாமி விவேகானந்தர் 20ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவுல அறிவுக்கு ஒரு மகான் தோன்றுவார். அவர் தென்னிந்தியாவுல அறிவுக்கு கோயில் கட்டுவார் அப்படின்னு சொன்னாராம். அவர்தான் நம்முடைய மகான். மகான்கள் மனித குலத்திற்கு வழிகாட்ட இறைநிலையை எடுத்த உருவம் என்று சொல்லலாம். அந்த நிலையில நம்ம இறைவன்ட்ட வேண்டினது, நம்முடைய பெற்றோர்கள் வேண்டியது, நம்முடைய மூதாதையர்கள் வேண்டியதுதான் நமக்கு நல்ல ஒரு குரு மகான் கிடைச்சிருக்காங்க. அத முதல்ல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயல் செய்யும்போது, நம்மளுக்கு அந்த எண்ணத்தோடயே குரு நினைவோடு, இறை சிந்தனையோடு, குரு சிந்தனையோட நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும். மகான் நம்மளுக்கு அருமையா மனவளக்கலை பயிற்சியையும், தத்துவங்களையும், வாழ்க்கைய சிறப்பா நடத்தக்கூடிய நல்ல கருத்துக்களையும், வழிகாட்டுதலையும் குடுத்திருக்காங்க. அதுல தான் உச்சக்கட்ட தத்துவம்னு சொல்லலாம். செயல் விளைவு தத்துவம். அதிலே எல்லாமே அடங்கிருச்சு. அப்போ இந்த செயல் விளைவு இறை ஆற்றல் தான் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும்போது தான், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு இயக்கத்திலும் நம்ம இறைநிலையின் இருப்பை கண்டுகொள்ளலாம். மனிதன் இறைநிலையோடு, இயற்கையோடு அப்படி ஒன்றி விடுறான். எல்லா இயக்கங்களும், எல்லா விளைவுகளும் இயற்கை நியதிக்கு உட்பட்டு தான் நடந்து வருது என்பதையும் உணர்ந்து கொள்கிற அறிவும், அதை மறவாது இருக்கக்கூடிய அயரா விழிப்பு உண்டாகின்றது. அந்த நிலையை உணர்ந்ததை செயல்படுத்துறான். அப்ப அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல விளைவை தான் தரும். அதாவது உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காத அளவிலும், துன்ப போக்கும் வழிகளிலும் செயலாற்றும் அறநெறி இயல்பாகவே வந்துவிடுகிறது. அததான் மகான் ஒரு கவியில சொல்வாங்க. செயல்கள் எல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை ஜீவனிலே துளிர்க்குமன்றோ, செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நம்முடைய செயல்களை நம்ம சீரமைப்பதற்கு மகான் கொடுத்த அகத்தவமும் அறமும் தான் நம்மளுடைய வினைப்பதிவை போக்கக்கூடியது. அப்போ தவம் செய்ய செய்ய தான் தினந்தோறும் செய்ய செய்ய நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறைந்து சிந்திக்கும் ஆற்றல் பெருகும். அதான் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்றுற்று பார்த்திடு உன்னை பின் உலகையின் மகான் சொல்றாங்க. அப்ப அந்த நிலையில நம்ம நெற்றியிலும் உச்சியிலும் ஞாபகத்தை
எப்பொழுதுமே வைத்து பழகும்போது, நம்ம எந்த செயல் செய்தாலும் கண்டிப்பா நல்ல செயலா தான் செய்வோம். அவேர்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ ஒரு செயலை செய்யும்போது, அந்த செயலுக்கான விளைவு அப்படிதான், இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் வழங்கும் இந்த தவறற்ற இறைநீதி தான் நமக்கு வினைப்பயனா வந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து, விழிப்பு நிலையோடு நம்ம செயல்படுவோம். உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம், வளமுடன் வாழ்வோம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும், மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.